2024 ஆண்டு 9ஆம் மாதம் 21ஆம் திகதி இடம்பெற இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தலுக்காக வேண்டி மட்டக்களப்பு மாவட்டத்தில் மொத்தமாக 4,49,686 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கின்றார்கள். இதில் கல்குடா தொகுதியில் 1,34,104 பேரும், மட்டக்களப்பு தொகுதியில் 2,10,293 பேரும், பட்டியிருப்பு பிரதேசத்தில் 1,05,289 பேரும் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கின்றார்கள். மட்டக்களப்பு மாவட்டத்தில் மொத்தமாக 442 வாக்களிப்பு நிலையங்கள் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கின்றன. இதில் கல்குடா தொகுதியில் 123 வாக்களிப்பு நிலையங்களும், மட்டக்களப்பு தொகுதியில் 197 வாக்களிப்பு நிலையங்களும், பட்டியிருப்பு தொகுதியில் 122 வாக்களிப்பு நிலையங்களும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. கடந்த காலங்களில் மாந்தீவு வைத்தியசாலையில் இடம்பெற்ற வாக்களிப்பு நிலையமானது இலங்கையிலேயே ஆக குறைந்த வாக்காளர்களை கொண்ட 2 வாக்காளர்கள் கொண்ட அந்த வாக்களிப்பு நிலையம் இம்முறை மட்டக்களப்பு புதூர் விக்னேஸ்வர வித்தியாலயத்தின் மண்டப இலக்கம் 3 அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதேபோல 2024ஆம் ஆண்டு 9ஆம் மாதம் 20ஆம் திகதி காலை 7 மணிக்கு சகல 442 வாக்களிப்பு நிலையங்களுக்கான வாக்குப்பட்டிகள் காலை 7 மணிக்கு மட்டக்களப்பு இந்து கல்லூரியில் விநியோகிக்கப்படும். எதிர்வரும் 2024 9ஆம் மாதம் 21ஆம் திகதி காலை 7 மணி முதல் பிற்பகல் 4 மணி வரை வாக்களிப்பு இடம்பெறும். அதேபோல மட்டக்களப்பு இந்து கல்லூரியின் விநியோகிக்கப்பட்ட வாக்குப்பட்டிகளை எதிர்வரும் 2024ஆம் ஆண்டு 9ஆம் மாதம் 21ஆம் தேதி பிற்பகல் 4 மணிக்கு பாரம் எடுக்கின்ற ஒழுங்குகள் செய்யப்பட்டிருக்கின்றன. வாக்குப்பட்டிகள் பாரம் எடுத்தவுடன் பிற்பகல் 5 மணிக்கு தபால் மூல வாக்குகளை எண்ணுவதற்கும், இரவு 7 மணிக்கு சாதாரண வாக்குகளை எண்ணுவதற்குமான ஒழுங்குபடுத்தல்களை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம். மட்டக்களப்பு மாவட்டத்தில் மொத்தமாக 47 வாக்கெண்ணும் நிலையங்கள் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கின்றன. இதில் கல்குடா தொகுதிக்காக வேண்டி 11 வாக்கெண்ணும் நிலையங்களும், மட்டக்களப்பு தொகுதிக்காக வேண்டி 17 வாக்கெண்ணும் நிலையங்களும், பட்டியிருப்பு தொகுதிக்காக 9 வாக்கெண்ணும் நிலையங்களும், தபால் மூல வாக்குகளை எண்ணுவதற்காக 10 வாக்கெண்ணும் நிலையங்களும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இதேபோல மட்டக்களப்பு மாவட்டத்தில் மொத்தமாக 13,116 பேர் தபால் மூல வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தனர். வாக்காளர்களுடைய வாக்களிப்பு நிலையங்கள் மற்றும் வாக்கெண்ணும் பணிகளுக்காக மொத்தமாக மாவட்டத்தில் 6,750 அரசு அலுவலர்கள் தேர்தல் கடமையில் ஈடுபடுத்தப்பட இருக்கின்றார்கள். மாவட்டத்தின் மொத்தமாக 1,514 போலீசார் உள்ளிட்ட விசேட அதிரடிப்படையினர் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட இருக்கின்றார்கள். வாக்காளர்களுக்கான வாக்காளர்கள் அட்டை அனைத்தும் தபால் திணைக்களத்தின் ஊடாக விநியோகிக்கப்பட்டு நிறைவடைந்திருக்கின்றது. எனவே அந்த தபால் மூல வாக்காளர் அட்டையினை பெறாத வாக்காளர்கள் எதிர்வரும் தினங்களில், அதாவது இன்று நாளை அதே போல தேர்தல் தினத்தன்று பிற்பகல் 4 மணி வரை உரிய தபால் நிலையத்திற்கு சென்று அவர்களுடைய வாக்காளர் அட்டையினை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இதுவரை 52 முறைப்பாடுகள் தேர்தல் பிணக்குகள் தீர்க்கும் நிலையத்துக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றன. அதேபோல நேற்று நள்ளிரவு 12 மணியுடன் பிரச்சார பணிகள் அனைத்தும் நிறைவடைந்திருக்கின்றது. விசேடமாக அனைத்து வேட்பாளர்கள் மற்றும் அதிகாரம் அளிக்கப்பட்ட முகவர்கள், கட்சியினுடைய ஆதரவாளர்கள், பொதுமக்களிடத்தில் நாங்கள் விசேடமாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த தேர்தல் வன்முறைகளில் ஈடுபடாது தங்களுடைய வாக்குகளை எதிர்வரும் 21ஆம் தேதி காலை 7 மணியிலிருந்து 4 மணி வரை நேரகாலத்தோடு சென்று தமது வாக்குகளை அளித்துவிட்டு வீடுகளுக்கு திரும்புமாறும், எந்த விதமான கூட்டம் கூடுதலோ வன்முறை செயற்பாடுகளில் ஈடுபடுவதோ போன்றவற்றை தவிர்த்து நீதியானதும் சமாதானமானதுமானதும் எந்த விதமான வன்முறைகள் அற்றதும் சுதந்திரமானதுமான ஒரு தேர்தல் ஒன்றை நடத்துவதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்கிறேன். மட்டக்களப்பு மாவட்டத்தில் மொத்தமாக 442 வாக்களிப்பு நிலையங்களுக்கும், அதே போல 81 வலயங்களுக்காக வேண்டியும், ஏனைய தேர்தல் கடமைகளுக்காக வேண்டி 300க்கு அதிகமான வாகனங்கள் போக்குவரத்து சேவைக்காக ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றன. இதே போல பிரதேச செயலகங்கள் 14லும் இணைப்பு காரியாலயங்கள் நாளையிலிருந்து தொழிற்படும். அதே போல முறைப்பாட்டு மத்திய நிலையமானது போரதீவு பெற்று பிரதேச செயலகத்திலும், ஓட்டமாவடி கோரளைப்பட்டு மேற்கு பிரதேச செயலகத்திலும் கடந்த 13ஆம் தேதியிலிருந்து தொழிற்பட்டு வருகின்றது. எனவே அந்த முறைப்பாடுகள் கிடைக்கின்ற போது உடனடியாக நடவடிக்கைகளை எடுப்பதற்குரிய ஒழுங்குகளையும் நாங்கள் செய்திருக்கின்றோம்.
மட்டக்களப்பு மாவட்டத்தில் வெளிநாட்டு கண்காணிப்பாளர்கள் தற்போது கண்காணிப்பு நடவடிக்கைகள் ஈடுபட்டு வருகின்றார்கள். விசேடமாக அன்பெரல் மற்றும் யூரோப்பியன் யூனியனை சேர்ந்த வெளிநாட்டு கண்காணிப்பாளர் மட்டக்களப்பு மாவட்டத்தின் சகல இடங்களிலும் தங்களது கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இது தவிர உள்நாட்டு கண்காணிப்பாளர்களான பெஃபரல், CMEV உள்ளிட்ட ஏனைய கண்காணிப்பு நிறுவனங்கள் மாவட்டத்தின் சகல வாக்களிப்பு நிலையங்கள், அதேபோல பிரச்சார கூட்டங்கள், அதேபோல தேர்தல் வன்முறைகள் தொடர்பாக கண்காணித்து அது தொடர்பான அறிக்கையினை சமர்ப்பிப்பார்கள். இம்முறை மாவட்டத்தினுடைய அனர்த்த முகாமை சம்பந்தமாக மாவட்ட அனர்த்த முகாமை மத்திய நிலையம் இன்றிலிருந்து தொழிற்பட்டு வருகின்றது. அதேபோல போலீஸ் பாதுகாப்பு உள்ளிட்ட போக்குவரத்து நடமாடும் போலீசார்கள் தற்போது கடமையில் ஈடுபட்டு வருகின்றார்கள். வாக்காளர்கள் விசேட தேவையுடையவர்கள், அதே போல தூர இடங்களுக்கு சென்று வாக்களிப்பவர்களுக்கான விசேட போக்குவரத்து ஏற்பாடுகள் கிராம உத்தியோகத்தர் ஊடாக மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. மாவட்டத்தில் சகல கிராம உத்தியோகத்தர்களுக்கும் இது சம்பந்தமாக அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது. அவர்களுக்குரிய போக்குவரத்து ஏற்பாடுகளை செய்து கொடுப்பதற்காக வேண்டி